சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகர் யூ பிளாக் பகுதியில் வசித்து வந்தவர் ரவுடி அருண். சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி அருண் மீது கொலை உட்பட 6க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ரவுடி அருண், அவரது அண்ணன் அர்ஜுனன் மற்றும் படப்பை பகுதியைச் சேர்ந்த ரவுடி சுரேஷ் உள்ளிட்ட 3 பேரும் மது அருந்திவிட்டு போதையில் கோட்டூர்புரம் சித்ரா நகரில் உள்ள நாகவல்லியம்மன் கோவில் வளாகத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது இரவு சுமார் 9:30 மணியளவில் 4 இருசக்கர வாகனங்களில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த ரவுடி அருணை சரமாரியாக வெட்டினர். அப்போது பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது நண்பர் ரவுடி சுரேஷையும் அந்த கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரவுடி அருணின் அண்ணன் அர்ஜுனன் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த கோட்டூர்புரம் போலீசார் ரவுடி சுரேஷ் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அருணை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரவுடி அருணும் சில நிமிடங்களில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் கோட்டூர்புரம் சித்ரா நகரைச் சேர்ந்த சுக்கு காபி சுரேஷுக்கும் அருணுக்கும் இடையே பல வருடங்களாக ரவுடி தொழில் போட்டி காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அருணை சுக்கு காபி சுரேஷின் கும்பல் கொலை செய்ய முயன்ற போது அவர் கேளம்பாக்கம் பகுதியில் வசித்து வந்த காதலி சாயின்சா வீட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சுக்கு காபி சுரேஷ் அவனை கொல்வதற்காக தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு கேளம்பாக்கத்தில் உள்ள அருணின் காதலி சாயின்சா வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது அருண் அங்கு இல்லாததால் ஆத்திரத்தில் அவரது காதலியை சுக்கு காபி சுரேஷ் வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த அருண் சுக்கு காபி சுரேஷை கொலை செய்வதற்காக பல வருடங்களாக திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சுக்கு காபி சுரேஷ் அருண் தன்னை எப்படியும் கொலை செய்து விடுவான் என நினைத்து அதற்கு முன்பாக தாம் முந்திக் கொண்டு அருணை தீர்த்து கட்ட திட்டமிட்டிருக்கிறார். தான் தீட்டிய திட்டம் அனைத்தும் கைகூடியதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது கூட்டாளிகளோடு கோட்டூர்புரம் சென்ற சுக்கு காபி சுரேஷ் சித்ரா நகரில் உள்ள நாகவல்லி அம்மன் கோவில் வளாகத்தில் மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த அருணை கொலை செய்திருக்கிறார். அப்போது அருகில் அவரது நண்பர் ரவுடி சுரேஷ் இருப்பதை கவனித்த கொலை கும்பல் இவன் உயிரோடு இருந்தால் தம்மை கொலை செய்து விடுவான் என்ற அச்சத்தில் அவனையும் வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றது. இது தொடர்பாக 3 தனிப்படைகளை அமைத்த காவல்துறை கொலையாளி சுக்கு காபி சுரேஷ் மற்றும் அவனது கூட்டாளிகள் 7 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் அருணை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டிய போது பயன்படுத்திய கொலையாளிகளின் செல்போன் தொடர்புகளை வைத்து அவர்கள் சேலத்தில் தலைமறைவாகி இருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். தொடர்ந்து சேலம் விரைந்த தனிப்படை போலீசார் சுரேஷ் என்கிற சுக்கு காபி சுரேஷ், விக்னேஷ், சண்முகம், ஜீவன், ராசுக்குட்டி என்கிற செல்வ கணபதி, மனோஜ் என்கிற கரண், சாம் ஜெபஸ்டின், பிரேம்குமார் மற்றும் சாம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக லோகேஷ்குமார் என்கிற மிக்கி, தருண் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு குற்றவாளியான சித்தா என்கிற ஆனந்தை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே முன்விரோதம் காரணமாக சுக்கு காபி சுரேஷை பழிவாங்க திட்டம் தீட்டிய அருண் மற்றும் அவரது சகோதரர் அர்ஜுனனை தீர்த்து கட்டவே கொலையாளிகள் திட்டமிட்ட நிலையில் தவறுதலாக படப்பை சுரேஷ் என்பவரை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே தனிப்படை போலீசார் கைது செய்யும் போது வழுக்கி விழுந்ததால் முக்கிய குற்றவாளி சுக்கு காபி சுரேஷ் உட்பட சிலருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது.